விஜய்க்கு மட்டும் இவ்வளவு தடையா? மெஜாரிட்டி இல்லைனாலும் ஆட்சி அமைக்கலாம். நரசிம்ம ராவ் முதல் கருணாநிதி வரை வரலாற்றை மாற்றுகிறாரா ஆளுநர்? கசிந்த தகவல். தமிழகத்தில் ஆட்சியமைப்பைச் சுற்றிய அரசியல் பரபரப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் கடந்த காலங்களில் பல அரசுகள் பதவியேற்று முழு காலத்தையும் நிறைவு செய்துள்ள நிலையில் தற்போது விஜய்க்கு வாய்ப்பு வழங்கப்படாதது அரசியல் வட்டாரங்களில் விவாதமாகியுள்ளது. எதிர்க்கட்சிகளும் அரசியல் விமர்சகர்களும் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளனர். சிறுபான்மை அரசுகளின் பழைய வரலாறு. இந்திய அரசியலில் தனிப்பெரும்பான்மை இல்லாத அரசுகள் அமைந்தது புதிதான விஷயம் அல்ல. மத்தியில் பி.வி. நரசிம்ம ராவ், வி.பி. சிங், மன்மோகன் சிங் தலைமையிலான அரசுகள் வெளியிலிருந்து கிடைத்த ஆதரவுடன் செயல்பட்டன. தமிழகத்திலும் 2006ஆம் ஆண்டு கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு கூட்டணி ஆதரவின் மூலம் ஆட்சியை நடத்தி வந்தது. குறிப்பாக 1991இல் நரசிம்ம ராவ் அரசு பல அரசியல் சவால்களை சமாளித்து 5 ஆண்டுகள் நீடித்தது. இதனால் சிறுபான்மை அரசுகளும் நிலைத்து நிற்க முடியும் என்ற கருத்து இந்திய அரசியலில் வலுவாக உருவானது. ஆளுநரின் அதிகாரம் என்ன சொல்கிறது? அரசியலமைப்பு சட்டத்தின்படி தெளிவான பெரும்பான்மை இல்லாத சூழலில் ஆளுநர் தனது விருப்ப அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என்று நம்பும் ஒருவரை ஆட்சியமைக்க அழைப்பது வழக்கமாக உள்ளது. ஆனால் தகவலின்படி ஆளுநர் தரப்பில் விஜய்க்கு ஆதரவாக உள்ள எம்.எல்.ஏ.க்களின் முழுமையான ஆதரவு கடிதங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்ற கருத்து நிலவுகிறது. இதனால் அரசியல் ஸ்திரமின்மை அல்லது குதிரை பேரம் போன்ற சர்ச்சைகள் உருவாகக்கூடும் என்பதாலேயே தயக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இரட்டை நிலைப்பாடா என்ற கேள்வி. இதற்கிடையில் கடந்த காலங்களில் திமுக மற்றும் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு தற்போது விஜய்க்கு மறுக்கப்படுவது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. 1996இல் வாஜ்பாய் அரசு 13 நாட்களில் முடிந்ததையும் 1988இல் ஜானகி ராமச்சந்திரன் அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் சிக்கலில் சிக்கியதையும் சிலர் நினைவூட்டுகின்றனர். அதே நேரத்தில் சட்டமன்றத்தில் தனது பலத்தை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதே விஜய் ஆதரவாளர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. இந்த விவகாரம் தற்போது தமிழக அரசியலில் ஆளுநரின் நடுநிலைமை மற்றும் அரசியல் நடைமுறைகள் குறித்து பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜய்க்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறதா? சிறுபான்மை ஆட்சிகள் வரலாற்றை சுட்டிக்காட்டும் அரசியல் விவாதம்.